ஸோ 9வது இடத்துல கனி இருக்காங்க. கனியோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 31,382 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 6%. ஸோ கனி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே நீட்டாகவே பண்ணுறாங்க. திருக்குறள் சொல்கிறதும், ஸோ கதை சொல்கிறதும், அவங்க பேசுகிற தமிழும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து மக்களுக்கு பத்தலை. ஸோ இப்போ வந்து நீங்கள் பண்ணுறது ஓகே தான், பட் வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணுன்றதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கான இதெல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா ஒருவேளை வந்து அவங்களுக்கான இன்க்ரீஸ் ஆகிறது, ஓட்டுகள் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இவங்களாம் ரொம்ப நாளாக நாமினேஷனே வராமலாம் சுற்றிட்டு இருந்தாங்க. பட் வந்து இப்போ ஓரளவுக்கு கேம் ப்ளே பண்ணுறாங்க, ஓகே அப்படின்னு வந்து. ஸோ 10வது இடத்துல வந்து நம்ம ரம்யா இருக்காங்க. ஸோ ரம்யா 10வது இடமா, லாஸ்ட்ல இருந்தாங்க, எப்படி இங்கே போனாங்கன்னு தெரியல, எனக்கே தெரியலங்க, ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ரம்யாவோட ஓட்டிங் பார்த்தா 30,679 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தா 6% எடுத்திருக்காங்க. ஸோ ரம்யா கேம் வந்து அவ்வளோ எனக்கு தெரியல. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்டாகவும் ரொம்ப வந்து பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க, அதனால சொல்கிறேன். மற்றபடி வந்து ரம்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தால் மன்னிச்சுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், டேஞ்சர் ஜோனில் இருக்கும்போது அதுக்கான எஃபெக்ட் போடணும். ஆரோரெல்லாம் டேஞ்சர் ஜோனில் இருந்து தான் வந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்து 6வது பொசிஷன் வந்திருக்காங்க. 12வது 11வதுலேருந்து 6வது பொசிஷன் வரதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். பட் அதுக்கான வந்து எஃபெக்டும் போட்டிருக்காங்க, அதுக்கேற்ற ப்ளேவும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரம்யாவும் பண்ணலாம். ஸோ ரம்யாவுமே வந்து சொல்லணும்னா வந்து எப்பயோ போக வேண்டியது. ஸோ இப்போ பிரவீன் முன்னாடி, திவாகர் முன்னாடி, கெமிக்கு முன்னாடி, ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி அவங்க போக வேண்டியது. பட் முக்கியமான நபர்கள்லாம் வெளில போயிட்டாங்க. பிரவீன்லாம் வந்து வேறு லெவல் கண்டஸ்டண்ட்டு. ஸோ அதை நான் எப்பவுமே வந்து சொல்லிட்டு தான் இருப்பேன். கடைசியாக இருக்கிறது வியானா கடைசியாக, ஆமாங்க, வியானா வந்து கடைசியில் இருக்க ஓட்டிங் வந்து 29,716 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 6%. ஸோ வியானா செய்கிற வேலை என்ன தெரியுமாங்க, எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கிறது, இதை குழந்தை மாதிரி ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறது, ஃபுல்லாக மேக்கப் போட்டுக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறதால வந்து மக்களை வந்து சுத்தமாக வியானா என்ன பிடிக்காமலே போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த இருக்கிற பொசிஷன் அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் வந்து அவங்களோட பொசிஷன் மாற்ற முடியுமான்னு தெரியல. இந்த வாரம் வெளியேறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அந்த அளவுக்கு கடைசியில் இருக்காங்க. ஸோ லவ் கண்டென்ட் தான் கொடுக்குறாங்க, அதனால் பிக் பாஸ் வந்து போனால் போது ஒரு வாரம் இருக்க வைப்பாரா எப்படின்னு தெரியல. ஸோ எஃப்ஜேக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு லவ் கனெக்டிங் போயிட்டுருக்கு, நல்லபடியாக ஓரளவுக்கு பண்ணுறாங்க. ஸோ அதனால் பிக் பாஸ் என்ன முடிவு எடுப்பார் நம்மளுக்கு தெரியாது. மக்கள் உங்களோட கருத்து எல்லாம் இந்த மறக்காமல் பதிவு நம்ம அடுத்த சந்திக்கலாம். நன்றி.